ஆரணி அருகே கந்துவட்டி கொடுமையால் நெசவாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த காமத்தூர் கிராமத்தை சேர்ந்த கிரி என்பவர் நெசவு கூலி தொழில் செய்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி பள்ளி படித்து வரும் 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கிரி 2 பேரிடம் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை கட்ட முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. வட்டிக்கு கொடுத்தவர்கள் பணத்தை கேட்டு கிரியை தொல்லை செய்ததால் மன உளைச்சலில் கிரி வீடியோ ஒன்றை வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த வீடியோவில் பிள்ளைகளை நன்றாக படிக்கும்படியும் தமிழக அரசு பிள்ளைகளின் படிப்புக்கு உதவ வேண்டும் என்றும் உருக்கமாக பேசியுள்ளார். வீட்டாண்ட வந்து அசிங்கமா பேசியிருக்காங்க. அதனால மன உளைச்சல் எடுத்து அவர் தூக்கு மாட்டி செத்துருக்காரு. இது நாங்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. வார வட்டி, மாச வட்டி இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. கிராமத்துல இது ரொம்ப புதுசா இருக்கு சார். நாங்கள் எப்படி விவசாயம் பார்க்கறது, எப்படி நெசவு தொழில் பார்க்கறது, அரசாங்கம் எதனா ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி கந்து வட்டி வரவங்க இருந்து எங்களை காப்பாற்றணும் சார். தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன் சார். கோவை தனியார் கல்லூரியில் மாணவர்கள் 3 பேர் பிராங்க் என்ற பெயரில் கிண்டல் செய்து தாக்கியதில் மனமுடைந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பச்சையப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்த சத்யநாராயணன் என்ற கல்லூரி மாணவன் B.Com 3ஆம் ஆண்டு பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் கல்லூரியில் அவரது சக வகுப்பு மாணவர்கள் பிராங்க் என்ற பெயரில் சத்யநாராயணனை கிண்டல் செய்து அடித்துள்ளனர். மேலும் சத்யநாராயணனை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து மனமுடைந்து காணப்பட்ட மாணவன் சத்யநாராயணன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருப்பூர் மாவட்டம் நல்லூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த 3 மாணவர்களையும் கல்லூரியிலிருந்து 15 நாட்கள் சஸ்பெண்ட் செய்துள்ளதாக கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிறந்த நாளன்றி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற ரோட்டரி சங்க மாவட்ட மாநாட்டில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டார். கோவை அவினாசி சாலையில் உள்ள கொடிசியா வணிக வளாகத்தில் ரோட்டரி சங்கம் 2981 சார்பில் அன்பேபா ரோட்டரி மாவட்ட மாநாடு நடைபெற்றது. மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு பசுமையில்லா வாழ்வு சுமை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பசுமையான வாழ்வு என்பது சுவையான வாழ்வு என்பதே நமது இலக்கு எனவும் அதனை நாம் சுமை என்று நினைக்கக்கூடாது என்று கூறினார். மேலும் தனி மனிதனாக செய்யக்கூடியதை நாம் ஒன்று கூடி செய்தால்தான் சுற்றுச்சூழலை காக்க முடியும் என்றும் கூறினார். சொல்லிக்கலாம் இல்ல நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாவது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தலைப்பை மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தேன். அவர்களும் நீங்க பரவாயில்ல எந்த தலைப்புல நீங்க பேசினாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னாங்க. பசுமையான வாழ்வு சுவையான ஒரு வாழ்வு அதுதான் நம்மளுடைய இலக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு ஊராட்சியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் துணைத் தலைவரின் கணவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ சமூக வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு ஊராட்சியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவராக வாசுகி கருணாநிதி பொறுப்பு வகித்து வருகிறார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக திமுகவை சேர்ந்த சத்யா நடராஜ் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் ஊராட்சியில் நடைபெறும் பணிகளுக்கு துணைத் தலைவரின் கைபேசி எண்ணில் வரும் OTP எண்ணை பயன்படுத்தி பணத்தை எடுத்து வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் ஊராட்சியில் நடைபெற்ற பணிகளுக்கு துணைத் தலைவர் சத்யா நடராஜ் கைபேசி எண்ணிற்கு OTP அனுப்பியதாக கூறப்படுகிறது. அந்த OTP எண்ணை துணைத் தலைவரின் கணவர் நடராஜ் சத்யா வந்து பார்த்து ஆய்வு செய்த பின்பு OTP சொல்லுவார்கள் என கூறியதை தொடர்ந்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி நடராஜனை OTP சொல்லவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்தான ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த OTP எண்ணை கூறும்படி திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி துணைத் தலைவரின் கணவர் நடராஜிடம் கேட்டுள்ளார். அதற்கு துணைத் தலைவரின் கணவர் நடராஜ் சத்யா வந்து பார்த்து ஆய்வு செய்த பின்பு OTP சொல்லுவார்கள் என கூறியதை தொடர்ந்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி நடராஜனை OTP கூறவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்தான ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் திமுக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் கல்லூரியில் 44 மணி நேரம் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நள்ளிரவு 2:35 மணியளவில் நிறைவு பெற்றது.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியன்பேட்டையில் உள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி நள்ளிரவு 2:30 மணி வரை 3 நாட்களாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். 44 மணி நேரமாக 8 கார்களில் வந்திருந்த 18 அமலாக்கத்துறை அதிகாரிகள் இச்சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். சோதனையில் கல்லூரி தொடர்பான முக்கிய ஆவணங்கள், கணினியின் ஹார்ட் டிஸ்குகள், வங்கி ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்து எடுத்து சென்றதாக தகவல் வந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.